names please. சேர்த்தவர் 3 முறை தங்கப் பதக்கம் பெற்று தமிழக காவல்துறைக்கு பெருமை சேர்த்தவர். தமிழக அரசின் சிறந்த புலனாய்வு அதிகாரிக்கான தங்கப் பதக்கத்தை 2 முறை பெற்றவர். ஒரே இரவில் கொள்ளையர்கள் 100 பேரை கைது செய்து அவர்கள் மனம் திருந்தி வாழ வழிவகை செய்து காவல்துறையின் உயரிய விருதான ஜனாதிபதி விருதை பெற்றவர். அன்று தவறுகளை தட்டி கேட்ட, அநியாயங்களை தடுத்து நிறுத்திய நேர்மையான காவல் உயரதிகாரி இன்று இளம் தலைமுறையினரை நல்வழிப்படுத்தும் ஒப்பற்ற சிறந்த தன்னம்பிக்கை பேச்சாளர். அரசு மருத்துவமனையில் பிறந்து அரசு பள்ளியில் படித்து அரசு கல்லூரியில் பட்டம் பெற்று அரசு பல்கலைக்கழகத்தில் பட்ட மேற்படிப்பு PhD முடித்தவர். அவர்தான் நம்மள் ஒருவராயிருந்து காவல்துறையில் இணைந்து பல எண்ணற்ற சாதனைகள் படைத்த திரு டாக்டர் கலியமூர்த்தி MA PhD அவர்கள். தஞ்சை மாவட்டம் பூதலூர் என்ற சின்னஞ்சிறிய கிராமத்தில் பிறந்தவர். தமிழக காவல்துறையில் இணைந்து 35 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றி 2010ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றார். முன்னாள் முதல்வர்கள் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மற்றும் டாக்டர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆகிய இருவரிடமும் பாராட்டுகளை பெற்றவர்தான் திரு கலியமூர்த்தி அவர்கள். நீங்கள் சிறந்த அதிகாரி என்பது தெரியும், ஆனால் நீங்கள் சிறந்த பேச்சாளர் என்பது இப்போது தெரிகிறது என்று முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களே பாராட்டி இருக்கிறார். அதேபோல் நல்ல தமிழ் பேசுகிறீர்கள் என்று முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களிடமிருந்து இப்படி ஒரு பாராட்டை பெற்றிருக்கிறார் கலியமூர்த்தி. அந்த அளவு தமிழ் பேச்சு மீது அதீத பற்று கொண்டவர். அதனால்தான் திருச்சி எஸ்பியாக இருக்கும்போது தன்னுடைய 58 வயதில் தமிழில் முதுகலை பட்டம் பெற்றார். பின்பு தன்னுடைய 68 வயதில் தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழில் டாக்டர் பட்டம் பெற்று சாதித்தார். பிறகு ஆயிரக்கணக்கான மேடைகளில் தன்னுடைய தன்னம்பிக்கை பேச்சால் லட்சக்கணக்கானோர் மனதில் நம்பிக்கை விதைகளை விதைத்திருக்கிறார். தன்னுடைய பணிக்காலத்தில் மகத்தான பல சாதனைகளை புரிந்ததில் இவருக்கு பல விருதுகள் கிடைத்திருக்கிறது. 8 டெல்டா மாவட்டங்களில் 6 மாதங்களில் ரவுடிசத்தை ஒழித்து அமைதியை நிலைநாட்டிய பெருமையும் இவருக்கு சேரும். இது தவிர குடும்பத்தோடு இணைந்து தன்னுடைய சொந்த கிராமத்தில் மருத்துவமனை நிறுவி இலவச சிகிச்சையும் அளித்து வருகிறார். அருமை உடைத்தென்ற சாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்ற குரலின்படி செய்ய முற்படும் காரியம் கடினமானது என்று மனத்தளர்ச்சி அடையாமல் முயன்று அந்த காரியத்தை செய்தால் பெருமை தேடி வரும் என்பதை செய்து காட்டி தனக்கும் காவல்துறைக்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்தவர் திரு டாக்டர் கலியமூர்த்தி அவர்கள். இளம் தலைமுறையினருக்கு எடுத்துக்காட்டாய் மட்டுமல்லாமல் முன்னுதாரணமாகவும் திகழ்ந்து வருகிறார். இத்தனை பெருமைகளையும் தக்க வைத்துக் கொண்டிருக்கும் பெருமை மிகு ஓய்வு பெற்ற முன்னாள் காவல் உயர் அதிகாரி உயர் திரு டாக்டர் கலியமூர்த்தி MA PhD அவர்கள் இந்நிகழ்விற்கு வருகை தந்தது கூடுதல் பெருமையையும் பலத்தையும் தந்திருக்கிறது. இவ்விழாவிற்கு வருகை புரிந்த உங்களை அன்போடு வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறது தமிழ்நாடு முந்திரி உற்பத்தியாளர் மற்றும் ஏற்றுமதியாளர் சங்கம். So yes, மறுபடியும் நல்ல ஒரு பலத்த கைத்தட்டல். Thank you for coming once again, sir. So yes, dear lovely people, இப்போ நம்மளுடைய டிக்னட்ரிஸை மேடைக்கு அழைக்க போகிறோம். முதலாவதாக ஸ்ரீமதி கவிதா அவர்கள், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் சைபர் கிரைம் கடலூர், மிஸ்டர் A கலியமூர்த்தி IPS ரிட்டையர்ட், மிஸ்டர் M மலர்வாசகம் பிரசிடென்ட் TNCPEA, மிஸ்டர் ராமகிருஷ்ணன் செக்ரட்டரி TNCPEA, மிஸ்டர் CR செல்வமணி ட்ரெஷரர் ஆஃப் TNCPEA அனைவரும் மேடை ஏறி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு ஃபார்மலாக ஒரு வெல்கம் நோட் கொடுக்கறதுக்காக மிஸ்டர் CR செல்வமணி ட்ரெஷரர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வெல்கம் சார். தேசிய முந்திரி தினத்தை தொடர்ந்து எனக்கு 2வது நாள் முந்திரி கண்காட்சி மற்றும் தேசிய தினம் கொண்டாடி வருகிறோம். இந்த காடாமலியூருக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு. கடந்த 10 ஆண்டுகளாக அந்த நிகழ்ச்சி AV மஹால்லே தொடர்ந்து நடந்து வருது. அதுக்காகவே நம்ம இந்த காடாமலியூருக்குன்னு ஒரு பேரை உருவாக்கியிருக்கோம் இந்த தேசிய முந்திரி தினத்தில். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மதிப்புக்குரிய திரு கலியமூர்த்தி ஐயா அவர்களையும்
மற்றும் கவிதா மேடம் அவர்களையும் மற்றும் தலைவர் மற்றும் செயலாளர் அவர்களையும் இங்கு பெருந்திரளாக கூடியிருக்கும் எக்ஸிபிட்டர்ஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் கேஷ்யூ மிஷினரி எக்ஸிபிட்டர்ஸ் மற்றும் கேஷ்யூ ப்ராசஸர்ஸ் மற்றும் இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கும் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த முக்கியமாக இந்த செஷன்ஸ் திரு கலிமூர்த்தி சார் அவர்களை வச்சு ஏன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம மக்களை வந்து இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி மக்கள் வந்து இந்த தொழிலில் இன்னும் சிறப்பாக செய்யணும், திறம்பட அவங்களோட தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த திரு கலிமூர்த்தி சார் அவர்களை இங்கே கூப்பிட்ருக்குறோம். அதனை தொடர்ந்து மேடம் கவிதா அவர்களும் இங்கே பேச உள்ளார்கள். முக்கியமாக என்ன அப்படின்னா, இன்றைக்கி கேஷ்யூ இண்டஸ்ட்ரியில் பெருமளவுக்கு ஆன்லைன் ஊழல் நடந்துக்கிட்டு வருது. நம்ம மக்கள் அதில் சிக்கி முறையான கம்ப்ளைண்ட் எது, முறையில்லாத கம்ப்ளைண்ட் எது அப்படின்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அதனை விளக்கும் வகையில் திருமதி கவிதா மேடம் அவர்களும் இன்றைக்கி தொடர்ந்து சிறப்பு உரை ஆற்றிருக்கிறாங்க. அனைவரும் இதில் பங்கு கொண்டு அவர்களின் நம்பிக்கையை